உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற
மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வழிபாட்டிற்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாம் அனைவரும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். இறைவனை சார்ந்தவர்கள் என்பதை நமது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய, சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ வேண்டும். இந்த வாழ்வு வாழுகிற பொழுது கடவுளால் நாம் ஆசிருக்கு மேல் ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை என்று நம்மை குறித்து இறைவன் மகிழ்வார், பாராட்டுவார், நமக்கு நிறைவான ஆசிரை தந்து கொண்டே இருப்பார். இந்த ஆசிருக்கு உகந்த மக்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் நான் கடவுளோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும், அந்த உறவில் வளர்வதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும், கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் எப்படி பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே அறியாதவர்களாய் புரியாதவர்களாய் இருக்கிறோம். அதற்கு நமக்கு கடவுள் தந்திருக்கிற அற்புதமான கொடை தூய ஆவியானவர், தேற்றரவாளர், துணையாளர், நமக்காக தரப்பட்டிருக்கிற அன்பு கடவுள். அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய அருட்துணையில் வாழுகிற பொழுது நாம் இறைவனை எப்படி அழைக்க வேண்டும், பிறரோடு எப்படி உறவில் மிளிர வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசானாக இருக்கிறார். எனவே அந்த தூய ஆவியின் வழி நடத்துதலால் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும். நம்முடைய எல்லா முயற்சிகளும் அந்த தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். நாம் ஆசிருக்கு மேல் ஆசிரை பெற்று இறைவனுக்கு உகந்த குடும்பங்களாக, குழந்தைகளாக நாம் வாழ வேண்டும் என்று அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவைகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனை என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தூய ஆவி கடவுளின் ஆவி. தந்தையோடும் மகனோடும்
ஒன்றாக இருப்பவர், தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகின்றவர், தந்தையுடன் மகனை ஒன்றிணைப்பவர். அதே ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார், நமக்காகவும் பரிந்து பேசுகிறார் என புனித பவுல் அடியார் உரோமையருக்கு கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனம் 26 முதல் 30 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியார் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானவரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அக்களிக்கவும் மாட்டோம். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரளிக்கும் விடுதலையால்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 13 இறை வாக்கியங்கள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரமை, குல்ஜித் என்ற ஞானி அதிகாலையிலே ஒரு விளக்குக்கு அருகில் நின்று ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றான். இந்த ஞானி தேடுவதை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் அங்கு எழுந்து வருகின்ற ஒவ்வொரு நபர்களும் அவரோடு சேர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில மணி துளிகள் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன தேடுகின்றார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியவில்லை. அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சில நிமிடங்கள் கழித்து, ஏன் சில மணித்துளிகள் கடந்த பிறகு அங்கு தேடிக்கொண்டிருப்பவர் ஒருவரை பார்த்து சொன்னார்களாம், என்ன தேடுறோம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது கடைசியில் அந்த ஞானியை பார்த்து என்ன தேடுறோம் அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, என்னுடைய தங்க நாணயம் ஒன்று காணவில்லை, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த குல்ஜித் என்ற ஞானி சொல்லுகின்றார். உடனே அங்கு இருந்தவர், இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் தேடியும் அந்த தங்க நாணயத்தை காணலையே, எங்கே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி இடத்துல கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த ஞானி மக்களை பார்த்து சிரித்து விட்டு சொன்னாராம், என்னுடைய வீட்டில் காணோம், ஆனால் வெளிச்சம் இங்கே தான் இருக்குது, அதனால் வெளிச்சத்தை பார்த்து நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஞானி சொன்னாராம். அங்கே இருந்த மக்கள் அவரை பார்த்து சிரித்து கொண்டு, வீட்டில் காணா போன அந்த தங்க நாணயத்தை ஏயா இங்கே தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே அந்த ஞானி சொன்னாராம், இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கேயோ ஒன்றை தொலைத்து விட்டு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அது அல்ல நம்முடைய வாழ்க்கை.
நாம் தேடுவதை காண வேண்டும் என்று சொன்னால் ஊடுருவி காண வேண்டும். அந்த ஊடுருவல் எங்கே இருக்கிறது? நம்முடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தூய ஆவியானவர் நம்மில் இருந்து செயல்படுகின்றார். நமக்கும் கடவுளுக்கும் ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கின்றார். அந்த கற்றுக் கொடுக்கின்ற அந்த தூய ஆவியானவர் வேறு எங்கேயோ இருக்கின்றார், யாரையோ பின்பற்றுகிறோம் என்பது அல்ல. மாறாக நம்மில் இருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். புனித பவுலடியார் சொல்வார், நீங்கள் தூய ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியை எழுப்புவார். நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் ஆலயம். அந்த தூய ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்துகிறார். நம்மை எதை நோக்கி வழிநடத்துகிறார்? உண்மையை நோக்கி வழிநடத்துகின்றார். அந்த உண்மையான வாழ்வு நம்மிலே இருக்கின்றது. நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற பொழுது அந்த தூய ஆவியானவருடைய துணையோடு செயல்படுகின்றது. அந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றவர் அந்த தூய ஆவியானவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொல்வார், தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார், உண்மை உங்களை விடுதலை செய்யும் என்று சொல்வார். எனவே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தூய் ஆவியானவர் உண்மையிலேயே நம்மை உண்மையை நோக்கி, நம்பிக்கையை நோக்கி, அன்பை நோக்கி, நிரந்தர வாழ்வை நோக்கி, நிலையான வாழ்வை நோக்கி, நீதியை நோக்கி, நேர்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதனை இன்றைய முதல் வாசகம் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறது. அந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு இடுக்கமான வாயில் நுழையக்கூடிய அந்த வாழ்வாக அமையும். பல்வேறு நேரங்களிலே நமக்கு இடுக்கண்கள் உண்டு, இடையூறுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஏன் பிரச்சனைகளும் பிளவுகளும் உண்டு. அதை கடந்து நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை வருகின்ற பொழுது அந்த நம்பிக்கை தான் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களிலே நமக்கு துன்பங்கள் வந்துவிட்டால் துவண்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையை வேறு திசையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையை வாழ்வது என்பது சற்று கடினம்தான். அந்த உண்மையான கடவுளை பற்றி கொண்டு வாழ்வது என்பது இன்னும் கடினம்தான் என்பதனை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நேர்மையான வாழ்வு வாழ்கின்ற பொழுது, இடுக்கான வாயில்களை சந்தித்து அதை கடந்து நம்மால் செல்லுகின்ற பொழுது அது நிலையான வாழ்வை கொடுக்கும். அதுதான் உண்மையான வாழ்வு, உயிருள்ள வாழ்வு, ஆண்டவர் கொடுக்கின்ற அபரிவிதமான வாழ்வு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அவரது வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய தேவைகளை பங்கிற்கும், நமது ஊருக்கும், நாட்டிற்கும், நம்முடைய தமிழக திரு அவைக்கும் வேண்டி இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறிய இயேசுவே, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அவரின் தூண்டுதலுக்கு ஏற்ப செயல்பட்டு நற்செய்தியை எங்கும் துணிவோடு பரப்ப உடல் ஆற்றலையும் மன வலிமையையும் தந்து உம் பிரசன்னத்தால் வழிநடத்த உம் ஆசீர் தர எம் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மொழிந்த இயேசுவே, எம் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாரெங்கும் நல்லாட்சி நிலவவும், பஞ்சம், பசி, வறுமை நீங்கி அனைத்தும் பெற்று நிறைவாக மக்கள் வாழவும், ஏற்றத்தாழ்வு நீங்கி சமநிலை உருவாக எம் தலைவர்கள் உழைக்க நல்மனம் தர எம் பாதுகாவலர் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
என்று உரைத்த இயேசுவே, அன்றாடம் மண்ணோடும் விண்ணோடும் போராடுகின்ற எம் கன்யான்கொள்ளை கிராம மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உடல்களையே ஏர்களாக்கி உழைக்கின்ற நாங்கள் உழைப்பின் பயனை பெற்று பொருளாதார முன்னேற்றம் கண்டு வாழ்வில் ஒருவரை ஒருவர் ஏற்று மன அமைதியோடும் வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ ஆசீர் தர எம் பாதுகாவலர் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று உரைத்த இயேசுவே, எம் பங்கில் உள்ள இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பாதம் படைக்கின்றோம். இவர்கள் உம்மை தேடுவதிலும் உம்மை நோக்கி வருவதிலும் முனைப்போடு செயல்பட்டு அதன் மூலம் வாழ்வில் பெறும் நன்மைத்தனத்தில் மன நிறைவை கண்டு தூய ஆவியாரின் துணையோடு பயணிக்க ஆசீர் தர இறைவா எம் பாதுகாவலர் புனித சவேரியார் வழியாக மன்றாடுகிறோம். நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று மொழிந்த இயேசுவே, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என அழைப்பு விடுத்தீர். ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் எளிதாகவே பயணிக்க விரும்புகிறோம். இனியாவது எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு அஞ்சாமல் துவண்டு விடாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று துணிவோடு நேர்மையான பாதையில் பயணிக்க வரம் அருள எம் பாதுகாவலர் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும் என்று உரைத்த இயேசுவே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இறை அச்சத்துடன் நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நன்மை செய்து அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு கடவுளின் நிலைவாழ்வை பரிசாக பெற முயற்சி எடுக்கும் போதும் அவ்வாறு செயல்படும் போதும் தூய ஆவி எங்கள் மேல் தங்கும் என்பதை உணர்ந்து வாழ நல்ல மனதை தர என் பாதுகாவலர் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வழியுமாய் இயேசுவே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலே தான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய ஆசியால் உம்முடைய வல்லமையால் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நாங்கள் எழுப்பியிருக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கனிவோடு ஏற்று தகுந்த நேரத்தில் தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உனக்கு தந்தே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையமான இப்பலியை எல்லாமல்ல தந்தையாய் இறைவன் ஏற்றுக்கொள்ள சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு ஈட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முத அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதத்தருளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். இன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்கிற ஆண்டவர் இயேசு நாம் வாழ்வு பெற தன்னையே தந்த தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கும் நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் நிறைவா, எந்த உயிராக உணர்வாக வா. வா பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவேற செய்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனின் அருளையும் அன்னையின் அரவணைப்பையும் பெற்றவர்களா மகிழ்வோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியான்மாவை காப்பதா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை.